ரிஷி அக்கா வேண்டாம், அக்கா போகாத, அக்கா வேண்டாம். வாங்க வாங்க சீக்கிரம். அவங்க சட்டத்தை மதிக்கலன்னா நம்ம உள்ள போய் என்ன செய்யணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்கள போட்டு மிதிக்கணும். சரியா? உள்ள போறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. ஓகே சார். மேடம் இல்லங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும்? போங்க போங்க மேடம். அட்வென்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வீட்ல படம் போட்டு உட்காந்து பாருங்க, இல்லனா டிராமா பாருங்க. சார் நாங்க இங்க ஒரு நிமிஷம். பாபுராம் சீக்கிரம் அங்க போய் கவனிங்க. மீடியாக்காரங்க நாம வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்கள போய் கவனிங்க, இல்லனா நான் ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லுங்க. சாரி, ஏதோ சொல்ல வந்தீங்களா? சார் நாங்களும் உள்ள பேங்க்ல தான் இருந்தோம். இப்போவா ஹாஸ்டேஜா இருந்தீங்களா? எக்ஸாக்ட்லி, நாங்க ஹாஸ்டேஜஸா தான் இருந்தோம். அத தான் சொல்ல வந்திருக்கோம். அப்படின்னா வெளியில எப்படி வந்தீங்க? இன்னமும் இருக்காங்களா? எல்லாம் வெளிய வந்தாச்சா? எப்ப உள்ள போய் செக் பண்ணு. இன்னும் எவ்வளவு கேள்வி கேப்பீங்க? முதல்ல சொல்றத கேளுங்க. நாங்க உள்ள இருந்தோம், எப்படியோ வெளியே வந்துட்டோம். சில பேர் வந்துட்டே இருந்தாங்க, ஆனா நிறைய பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஆனா திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல, எல்லாரும் உள்ளேயே இருக்காங்க. நாங்க ரொம்ப லக்கி, எப்படியோ வெளியே வந்துட்டோம். ஆனா என் பையன் உள்ள இருக்கா. என் ஃப்ரெண்டோட பொண்ணு கூட உள்ளதா இருக்கா. அவ லாக்கரோட மாஸ்டர் கீய ஜன்னல்ல இருந்து தூக்கி வெளியில வீசிட்டா. அதனால எல்லா ராபர்ஸும் பேங்க்குள்ளேயே தான் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு கையில லாக்கரோட மாஸ்டர் கீ இருந்துச்சா? எப்படி? சார் மாஸ்டர் கீய நான் தான் வச்சிருப்பேன். நான் தான் பேங்கோட மேனேஜர். அது என்னோட கஸ்டடியில தான் இருக்கும். சிட்டில இந்த பேங்க் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அங்கேயே திருட்டு நடக்குதுன்னா இது போலீஸ்க்கு ரொம்பவே வெட்கக்கேடான விஷயம் தான். ஆனா என்ன பண்றது, இதான் நடந்தது. இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் படி உள்ள இருக்கிற திருடர்கள் இதுவரைக்கும் நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காங்க. இந்த தடவை இன்டர்நேஷனல் பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்காங்க. சார், 1-2 பேர் இல்ல, ரிப்போர்ட்டர்ஸ் பெரிய கூட்டமே வந்திருக்காங்க சார். சரி டென்ஷன் ஆகாத. எப்படி சமாளிக்கிறது சார்? நான் வரைய 5 நிமிஷம் கொடு. ஓகே சார். உள்ள வேற ஏதாவது பாத்தீங்களா? அவங்கள பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு டீடைல் சொல்லுங்களேன். உள்ள இருக்கிற ராபரிஸ் உள்ள இருக்கிறவங்கள கொல்ல மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கேஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா யாரும் எதுவும் பண்ண சரி, அவங்க மாட்டாங்க. கையில என்ன வெப்பன்ஸ் இருக்கு? யாரையாவது ஏதாவது பண்ணாங்களா? யாரையாவது நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்க அவங்க முகத்தை பாத்தீங்களா? ஆமா, ஒருத்தன் என் முன்னாடி தான் இருந்தா. நான் அவன் முகத்தை நல்லா பார்த்தேன். God, நீங்க ரொம்ப லக்கி. அதான் வெளியில உயிரோட வந்திருக்கீங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்களோட உயிருக்கு இன்னும் ஆபத்து இருக்கு. ஏன்னா கிரிமினல்ஸோட முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க உயிரோட விட மாட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர், என்னோட பையன் உள்ள இருக்கா, மலிஷ்காவும் உள்ள இருக்கா. அதனால ஏதாவது பண்ணுங்க சார். உங்களுக்கு ஆபத்து சார், ஏதாவது செய்யுங்க சார். நீங்க தானே பேங்க் மேனேஜர்? ஆமா. பேங்கோட ப்ளூ பிரிண்ட் பப்ளிக் டொமைன்ல இருக்காது. உங்க இன்ஃபர்மேஷனை வச்சு பேங்கோட ப்ளூ பிரிண்ட பண்ணலாம். நீங்க மொத்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்லுங்க. கேஷ் கவுண்டர், லாக்கர் கவுண்டர், மேனேஜர் கவுண்டர், எவ்ரிதிங் எல்லாம் வேணும். நீங்க சொல்ல நாங்க டிரா பண்ணுவோம். ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வா. ஓகே சார், கூப்பிடுறேன் சார். அதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். முதல்ல உன் லாக்கர் ரூமோட மாஸ்டர் கீ எடு. அந்த கீ அதான் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு தூக்கி போட்டாலே, அது உங்க டிராவர் கீயா? அது லாக்கரோட மாஸ்டர் கீ இல்லையா? இல்ல, அந்த மாஸ்டர் கீ இங்க இருக்கு. மலிஷ்கா தூக்கி போட்டது என் டிராவோட கீ தான். அததான் அவ பேங்குக்கு பின்னாடி தூக்கி போட்டா, ஜன்னல் வழியா. எங்க அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ எப்படி தப்பிச்சு வெளியே போனா? இவனோட மனைவி லக்ஷ்மி. அவ பேங்க்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கா. லக்ஷ்மி, சொல்றத கேளுக்கா. அக்கா போத நில்லு. ஷாலு, ரிஷி, என்ன ரிஷி? கீழ இருந்து ஒன்னதான் கூப்பிடுறாங்க. லட்சுமின்னு உன் பேரை சொல்லிதான் கூப்பிடுறாங்க. ஓ மேலதான் கோவமா இருக்காங்க, மாமா மேல இல்ல. நீ கவலைப்படாத, யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் சும்மா இரு ஷாலு. அவங்க எப்படி கத்துறாங்கன்னு பார்த்தல. அவன் என் பேரை சொல்லிதான் கத்துறான். அவன் கோவத்துல ரிஷி ஏதாவது பண்ணிட்டானுவே. ரிஷி மாமாக்கு எதுவும் ஆகாது. அந்த திருடங்களை பத்தி இங்க இருந்து தப்பிச்சு போனவங்க நியூஸ்ல ஏதாவது சொல்லிருப்பாங்க. அதனாலதான் நீ இப்ப கீழே போனீங்கன்னா என்ன ஆகும்க்கா? எனக்கு பயமா இருக்கு. நியூஸா? அந்த வீடியோ நான் அனுப்புனல, அதுதான் வெளியில தெரிஞ்சிருக்கு. என்ன வீடியோவை பத்தி பேசிட்டு இருக்காரு? என்கிட்ட போன் இருந்துச்சுல, இங்க எங்கயுமே நெட்வொர்க் வரல. மேல ஒரு சேனலை பார்த்தேன். நான் அங்க போனை வெளியே நீட்டி பார்த்தேன். அங்க எனக்கு நெட்வொர்க் வந்துச்சு. அப்போ டக்குன்னு நான் ஒரு வீடியோ பண்ணேன். அதுல நான் எல்லாத்தையும் சொன்னேன். நான் வந்து பேங்க் ஆஃப் சேவிங்ஸ்ல தான் இருக்கேன். இங்க சில பேர் துப்பாக்கியோட இருக்காங்க. மக்கள் எல்லாரையும் ஹாஸ்டேஜஸ் ஆக்கியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே நான் சொல்லி வீடியோவா அப்லோட் பண்ணிட்டேன். ஒருவேளை
அது பாத்திருப்பாங்க. அக்கா நீ பயங்கர பிரேவா ஸ்மார்ட்டா இருக்க. அப்படியே அப்பாவை போல சரியான முடிவு எடுத்திருக்க கனி. நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. வா எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கலாம். ஆனா ஷாலு எல்லாரும் கீழே ஒன்னாதான் இருக்காங்களா? அதேதான் நானும் சொல்றேன்க்கா. கீழே எல்லாரும் மாமா கூட இருக்காங்க. மாமா சேஃபா தான் இருப்பாரு. அதனால நீ இப்ப புத்திசாலித்தனமா யோசிக்கணும். இங்க பாரு, இப்ப நம்ம கீழே போயிட்டா அங்க கீழே இருக்கவங்களோட நம்மளே உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இங்க ஒளிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம்லக்கா. கரெக்டா? சரியா, நம்ம ஏதாவது யோசிக்கலாம். வா. ஒரு நிமிஷம். அந்த கீ லாக்கரோட மாஸ்டர் கீ இல்ல, அது உங்க டிராரோட கீன்னு இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட அந்த கீ உங்ககிட்ட இருக்கணும் இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த சாவிக்காக அவங்க வெளியில கால் பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஏன் கூட பட்டேல், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேங்கோட ப்ளூ பிரிண்ட் என் கைக்கு வந்தாகணும். சீக்கிரம். சொன்னது புரிஞ்சுதுல? ஓகே சார். மேடம், ஒவ்வொரு டீடைலையும் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இவர் அதை ஸ்கெட்சா வரைவாரு. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், அவங்க உள்ள யாரையாவது சுடலான்னு சொன்னீங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், உயிரும் போகலாம் இல்ல? சரி, இதெல்லாம் நீங்க நடந்துச்சுன்னா பாருங்க மேடம், இப்பவும் 50-50 சான்சஸ் இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கையில இருக்கு. இந்த ட்ரம்ப் கார்டு இப்போ நம்ம கையில, லாக்கரோட மாஸ்டர் கீ. சீக்கிரம் ஆகட்டும் பட்டேல். ஓகே சார். சொல்லுங்க மேடம். நாம பேங்கோட மெயின் கேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலா சொல்லுங்க. ஒரு விஷயத்தை கவனமா கேளுங்க. நாங்க ஏன் வந்திருக்கோம்னு இப்ப சொல்றேன். நாங்க இங்க வந்ததே ஒரே ஒரு லாக்கருக்காக தான். லாக்கர் நம்பர் 503. அதுக்குள்ள நிறைய வைரங்கள் இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, அதோட இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த லாக்கர் ஜுவல்லர் ராம்னிக் மனைவியோடது. என் ஃப்ரெண்ட் அங்க டிரைவரா இருக்கான். அவங்கிட்ட இருந்து தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. அதனால அது எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போக போறோம். அதுக்காக உங்க எல்லாரையும் கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போவேன். நாங்க வந்த காரணத்தை சொல்லிட்டோம். ஆனா இங்க யாராவது வாலாட்டணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் கொன்னுடுவேன். என் வேலை முடியட்டும், உங்க எல்லாரையும் விட்டுறேன். யாரும் சாக மாட்டீங்க, கேரண்டி. இப்ப யார் உயிரோட இருக்கணும், யார் சாகணும், அதை நீங்க முடிவு பண்ணுங்க. லாக்கர் 503 ஓபன் பண்ணு. அதுக்குள்ள என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துரு. அப்புறம் மத்த லாக்கர்ஸை ஓபன் பண்ணு. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துரு. யாராவது என் கூட வாங்க. சார், ஏதாவது கன்ஃபார்ம் நியூஸ் கிடைச்சிருக்கா? சொல்லுங்க சார். யார் இந்த திருடங்க? என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? ஏதாவது சொல்லுங்க சார். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க சார்? சொல்லுங்க சார். ஏதாவது பதில் சொல்லுங்க. பாஸ், வெளியே போலீஸ் வந்தாச்சு. என்ன போலீஸ்? இங்க பாருங்க, இப்ப எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. உள்ள யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன விரும்புறாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாத வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அதனால எங்க வேலையை செய்ய விடுங்க. எங்க வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் தேவைப்படுது. நீங்க எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க டைம் எடுக்க உள்ள இருக்க ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா நீங்க போலீஸ்க்கே கத்து கொடுப்பீங்களா? சார், நாங்க தள்ளி போயிடுறோம். ஆனா அவங்க எல்லாம் பேங்க்குள்ள தான் இருக்காங்க. அதோட நாங்களும் தள்ளி தான் நிக்கிறோம். சரி, என்ன மன்னிச்சிருப்பா. தள்ளி போன்னு தெரியாம சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். உள்ள இருந்து ஏதாவது பாம்பை இங்க தூக்கி போட்டு யாராவது செத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இங்க பாரு நண்பா, எங்க வேலையை செய்ய விடுங்க. உங்களால உதவ முடியலனாலும் பரவாயில்ல, எங்க வேலையை கெடுக்காமலாவது இருங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எங்களுக்கு சொல்ல கொடுக்காதீங்க. போங்க. ரிஷி, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும். நான் கொண்டு வரேன். மூடு. யாரும் பேசக்கூடாது. ஏய், எங்க போற? ஏய், அசைய கூடாது சொன்னல. நீ அசஞ்சா உன்னை இங்கே சுட்டு போட்டுருவேன். என்னாச்சு? அவர் இப்ப தண்ணி தானே எடுக்க போனாரு. ஒரு செகண்ட் ஆயுஷ், என்ன ப்ராப்ளம் உனக்கு? தண்ணி ஏதோ அங்கதானே இருக்கு, அதை தான் எடுக்க போறேன். இந்த பாட்டில வச்சுக்க. போய் உக்காரு. உக்காருன்னு சொன்ன. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வை, சுட்டு தள்ளிடுவேன். எல்லாரும் தயாரா இருங்க. போலீஸ் வந்திருக்காங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. யாராவது இன்சார்ஜ் இருப்பான், அவன் கால் பண்ணுவான்.
இதையும் திறக்க முடியல. அவங்க நம்மள ஏமாத்திருக்காங்க. சொல்லு. இன்னைக்கு நாளே சரியில்லை, எல்லாமே தப்பா நடக்குது. இப்ப என்னாச்சு? இது லாக்கரோட மாஸ்டர் கீ இல்ல. என்ன? இந்த சாவியை தானே தூக்கி போட்டா? ஆமா, ஆனா இது மாஸ்டர் கீ இல்ல. அவன் நம்மள ஏமாத்திருக்கா. கதவை தோற. இது ஒருவேளை அவங்க பிளானா இருக்கலாம். இல்ல, போனை வேணும்னே விட்டுருக்காங்க. நான் தான் சொன்னேனே, அவங்களுடைய இன்சார்ஜ் கண்டிப்பா போன் பண்ணுவான்னு. பேசி பார்க்கலாம். பாஸ் சரியா சொன்னீங்க. போலீஸோட கால் தான். உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஹலோ. இன்ஸ்பெக்டர் சிங்கோட போனை பெரிய பெரிய ஆளுங்களே எடுப்பாங்க. நீ ஒரு பொடி பையன். முதல்ல நீ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு. அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் எதுக்காக நீ பிடிச்சு வச்சிருக்க? ஃபேமஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சிங். இந்த விஷயம் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஏன் இவங்களை பிடிச்சு வச்சிருக்கேன்? இவங்க தான் எங்களுக்கு இன்சூரன்ஸ். எங்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ போன் அனுப்புனதும் நல்லதா போச்சு. இல்லனா நானே அனுப்பியிருப்பேன். ஏன்னா எனக்கும் உங்ககிட்ட தான் பேசணும். எதுக்குன்னா டாக் டைம் ஃப்ரீ தானே. அடடா பிரமாதம். ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டெலிஜென்ட் எஜுகேட்டட் கிரிமினலை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். உன்னோட தேங்க்ஸ் உன்கிட்டயே வச்சுக்கோ. ஏன்னா சிங் ஒரு தடவை தான் சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா உதப்பானா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. அங்க இருக்கிற ஹாஸ்டேஜஸ் வெளியில விட்டுரு. தலையில கைய வச்சுக்கிட்டு வெளியில வந்து மரியாதையா சரண்டர் ஆயிடு. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு கேரண்டி தரேன். இதையும் நீ புரிஞ்சுக்கலன்னா ஹாஸ்டேஜஸ் என் பிடியில இருக்கிற வரைக்கும் நீ தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்றத ஒத்துக்க. அப்பதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இது ஏன் கேரண்டி. நீ சம்மதிக்கலன்னா சொல்லு. நீ என்னதான் சொல்ல போற? வெளியில பேங்க் மேனேஜர் இருக்காங்க, ரைட்? இந்நேரம் நாங்க போட்ட பிளானையும் சொல்லி இருப்பாங்க. லாக்கருடைய சாவி வேணும். ஆனா அவ எங்க கிட்டயே விளையாடி இருக்கா. தப்பான சாவியை கொடுத்துட்டா. இப்போ கரெக்டான சாவி வேணும். அதை அனுப்பி வை ப்ளீஸ். நீ யாருன்னு காட்டிட்டல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அது கிடைக்காது. அட என்னப்பா, நீ யாருன்னு காட்டிட்டியே. போலீஸ்காரங்க ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு சிம்பிளா திருடணும். அதை விட்டுருங்களேன். அப்புறம் உன் வழியை பாரு, நாங்களும் போயிடுவோம். உன் வழி தனி வழியா இருக்கலாம். ஆனா அந்த வழி என் ஸ்டேஷன்ல தான் போய் முடியும். ஒன்னு தெரிஞ்சுக்க, எங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நீங்க யூனிஃபார்ம் மாட்டீங்க. நாங்கெல்லாம் இல்லாம போயிட்டா போலீஸே தேவையில்லையே. அதனால சொல்றது கேளு. எனக்கு சாவியை அனுப்பி வை. எந்த பாஷையில பேசினா உனக்கு புரியும்னு சொல்லு. இங்கிலீஷ்ல பேசுவா? நோ, சாவி உனக்கு கிடைக்காது. நல்லது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் நான் இப்ப கொல்ல போறேன். அந்த பழி எல்லாம் உன் தலையில விழும். நீ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இப்போ உன் பேரு கெட்டு போகும். உன்னால அப்பாவி மக்கள் இங்க சாக போறாங்க. ஏய் எந்திரி. எந்திரி. சத்தம் போடாம வா. வாய மூடு. இப்ப ஜஸ்ட் மேலதான் ஷூட் பண்ண. அடுத்த முறை இவன் நெத்தியில பாயும். அதனால நான் சொன்னதை செய். சாவிய உள்ள அனுப்பி வை. சரி, நான் சாவியை எப்படி உள்ள அனுப்புறது? சாவி என்கிட்ட இருக்கணும்ல. மேனேஜர் கிட்ட சாவி இல்லையா? அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. இப்ப கண்டிப்பா ஒருத்தன் சாவான். சீனியர் சிட்டிசன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஏய் ஒரு நிமிஷம். மேனேஜர்ட்ட கீ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? பல பேங்க் நாங்க திருடி இருக்கோம். என்ன நீ சந்திச்சேன்னா நான் எப்படிப்பட்டவன்னு நீ தெரிஞ்சுப்ப. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்கப்புறம் ஒரு டெட் பாடியை அனுப்பி வா. என்னாச்சு சார்? கேட்க மாட்டேங்கிறானா? ஒரு பைத்தியத்தை டீல் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டீல். சரியான கிறுக்குனா இருக்கான். என்ன பண்ணலாம் சார்? யோசிச்சு செயல்படணும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், மேடம், நீங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்கள Please விடுங்க. விடுங்க. ஆயுஷ் என்னோட பையன். ரிஷி என் அண்ணன் பையன். மலிஷ்கா அவனோட மனைவி. எல்லாரும் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரமா பண்ணுங்க ப்ளீஸ். ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் மேடம். அள்ளி வாயில போட்டு மென்னு முழுங்கிறதுக்கு இது ஒன்றும் சாப்பாடு இல்ல மேடம். நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். உள்ள இருக்கிற அத்தனை பேரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். நான் கண்டிப்பா அப்செட் ஆவேன் ரிஷி. ஏன்னா உள்ள லக்ஷ்மி
நீ அவ கூட ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றல்ல? மலிஷ்கா, உனக்கு சந்தேகப்படுறதை விட்ட வேற எதுவும் தெரியாதா? அட்லீஸ்ட் எனக்கு பேச வாய்ப்பு கொடு. நீ அப்படி என்ன பேச நான் போற? ஒன்னும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல. அந்த யோகேஷ் இருக்கால, இதோ பின்னாடி உட்காந்துருக்க பாரு, என் ஃப்ரெண்டோட தம்பி. அவனுக்கு ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் தேவைப்பட்டுச்சு, ஒரு கப்பல் அக்கவுண்ட் தேவை. இத பண்ணிருந்தா அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அவனோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அவனுக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இல்லங்கிற விஷயம் எதுவும் தெரியாது. சோ எதை பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் அவனா ரெடி பண்ணி வச்சிருந்தான். லக்ஷ்மி நானும் அதுல சைன் பண்ணோம், அவர்தான். தட்ஸ் இட். நானா இஷ்டப்பட்டு எதுவும் பண்ணல. இத யோகேஷ்காக மட்டும்தான் நான் பண்ணேன். இதுதான் உண்மை. நீ ரொம்ப நல்லவ. யூ ஆர் ரியல்லி மைன். இல்லையா ஆயுஷ்? யா, ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்பார். ரிஷி எப்பவும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் பண்ண மாட்டாரு, இல்ல? சரிதானே? லக்ஷ்மி பாதுகாப்பா இருக்கா, அவ மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. குறைஞ்சபட்சம் சேஃபா இருக்கா, இல்லைன்னா நான் தான் டென்ஷனா இருக்கணும். ஷாலு, இங்க உட்காந்து என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் இப்போ வெளியே போய் பாக்குறேன். வேண்டாம் அக்கா, வெளியே அப்படி யார் தான் இருக்கா? நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால அவனை மறக்கவே முடியல. எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்போ இந்த நேரத்துல ரிஷி கூட தான் இருந்தாகணும். அதனால ப்ளீஸ், நம்ம இங்க சேஃபா பாதுகாப்பா இருக்கோம். இல்ல ஷாலு, நம்ம இங்க பாதுகாப்பா இருக்கோம். ஆனா வெளியில நான் இப்போ இங்க சேஃபா இருக்கிறதுக்கு காரணமே ரிஷி தான். அவன் ரவுடிகளை திசை திருப்பிட்டான். அதனாலதான் என்னால தப்பிச்சு இங்க வர முடிஞ்சது. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்ப அவனுக்கு என்னோட உதவி இருக்கு ஷாலு. நான் உடனே வெளியே போறேன். சரி, நான் இல்ல ஷாலு, நீ எங்கேயும் வரக்கூடாது. மரியாதை இங்கே உட்கார்ந்துரு. நான் மட்டும் வெளியே போறேன். வெளியே போனதும் எல்லாம் நார்மலா இருக்கான்னு நான் முதல்ல பாக்குறேன். வெளியே எல்லாமே எப்ப நார்மலா இருக்குன்னு எனக்கு தெரிய வருதோ அதுக்கப்புறம் நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். சரியா? அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். இங்க 2 பேர் இருக்கீங்க. ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா? நீ 2 பிரதர்ஸ் படம் பார்த்திருக்க? இங்க பிரதர்ஸ் இல்ல சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சரி போதும், உங்க ஹைட் அண்ட் சீக் முடிஞ்சதுன்னா கிளம்பலாமா? ஷாலு, சீக்கிரம் எழுந்திரீங்க. எழுந்திரீங்க, எழுந்திரீங்க. நீங்க விடுங்க, நாங்களே எழுந்திரு. சீக்கிரமா. விடுங்க. நீ பின்னாடி போ, பின்னாடி போன்னு சொன்ன. நீ தானே அவன் அடங்கி இருக்கணும்னு சொன்னல. இங்க யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் கத்திக்கிட்டே இருக்கேன். நீ மீடியாவுக்கு வீடியோ அனுப்புறியா? நீ தான் இப்ப சாக போற. ஹே, அவன் மேல கைய வச்ச. ரிஷி, 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 ரிஷி. 2 செகண்ட்ல இவ கழுத்தை அறுத்துரு. என்ன முன்னாடி வா. கிடைக்கும். அவன் மேல இருந்து கத்தி எடுத்துரு ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணல, இங்கே நிக்கிறேன். ஓகே ப்ளீஸ், அவளை விட்டுடு ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க யார் இருக்காங்க? யார் இன்சார்ஜ் இங்க? மேடம், இன்ஸ்பெக்டர் சார் அங்க நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இவர் என்ன கைய காட்டிட்டு இருக்காரு? உள்ள என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நாங்க அவர்கிட்ட பேசணும். நீலம், கரிஷ்மா. அண்ணி, கரிஷ்மா, தேங்க் காட் நீ சேஃபா இருக்கல்ல? அப்ப ஆயுஷ், ரிஷி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அண்ணி, ஆக்சுவலி அவங்க பேங்க்குள்ள தான் இருக்காங்க. அவங்களால வெளியில வர முடியல. அவங்க உள்ள இருக்காங்களா? அப்ப நீ எப்படி வெளியே வந்த? அவங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே வெளியில வந்தோம், ஆனா அவங்க எப்படி மாட்டினாங்கன்னு நீ தெரியல. மட்டும் எப்படி வெளியே வந்த? இன்னைக்கு ரிஷியோட தோஷம் உச்சத்துல இருக்குன்னு தெரியும்ல. அவனுக்கு இரும்பால ஆபத்து வேற இருக்கு. நீ அவனை உள்ளேயே விட்டுட்டு வந்துட்ட. என் புள்ள எப்படி இருக்கானோ? அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு. நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம் வாங்க. அண்ணி, 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 ஒரு நிமிஷம் இருங்க.
இவர்தான் வீரேந்திர ஓப்ராய், ஓப்ராய் ரேடியன்ட்டோட ஓனர். ஏய், 2 பேரையும் இங்க நிப்பாட்டு. நீ என்ன பெரிய ஹீரோவா? எல்லாரையும் காப்பாத்துவியா? சரி, காப்பாத்து. யாரை காப்பாத்துவ சொல்லு. 2 பேர்ல யார் அதிகமா விரும்புறேன்னு சொல்லு. ஒரே ஒரு பேர் தான், இல்லன்னா 2 பேரும் செத்துருவாங்க. என்ன சொல்லு. மலிஷ்காவா இல்ல லக்ஷ்மியா? சீக்கிரமா சொல்லு. யார நீ அதிகமா விரும்புறியோ அவ உயிரோட இருப்பாட.